இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூக்குத்தி அம்மன். தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவன கூட ஒரு பக்கம் மன்னிச்சிடலாம், அவனை நம்பிடலாம். ஆனால் வேறுபாடு பார்த்து என் தெய்வம் பெருசு, உன் தெய்வம் பெருசு, என் தெய்வம் தான்ட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறான் பாருங்க, அவனை தான் நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒழுக்கங்கட்டு ஒழுக்கத்துக்கு ஏறுக்குமாறாக நடக்கிறவன் சம்மந்தமே இல்லாத பேச்சை பேசுவான். அவன் தான் முதல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பான், இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, இதுதான் உண்மை, அதுதான் உண்மைன்னு. ஆனால் அதுக்கு தகுதியானவனே அவன் இருக்க மாட்டான். இதுதானே உண்மை. இப்போது இதில் ஆண்டவனுடைய பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிற குரூப் எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தெய்வம்னா என்னன்னு தெரியாதவங்க தான் இந்த வேலையே ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யோ, ஆண்டவன் பெருசுன்னா அதை அவன் காட்டிக்கிட்டு போகட்டும், நான் தான் பெருசுன்னு அவன் உலகத்துக்கு நிரூபிக்கிட்டோம். அதை விட்டுட்டு உன்னை மாதிரி சில்லறைங்களெல்லாம் வச்சு அவன் பேச வைக்கணும்னு அவசியமே இல்லை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாக்கா எந்தோ அளவுக்கு இன்னும் நாடு முன்னேறி செல்லும். ஆனால் இன்னமும் மத கோட்பாட்டில் தெய்வத்தை எத்தனை பேர் கொண்டு அவங்கவுங்க புடிமானத்தில் நிற்கிறாங்க. தப்பு இல்லை, நில்லுங்க. ஆனால் உன் தெய்வத்தை உயர்த்தி மற்றவங்களை குறைச்சி எடை போடாத. உன் தாய் தகப்பனை நீ உயர்த்தி பேசு, மற்ற தாய் தகப்பனை குறைச்சி பேசாத. இப்படி இருந்தாலே நாடு எவ்வளவோ இன்னும் வளர்ச்சி அடையும்.